வாழ்க. இவருடைய துணை எல்லாம் வல்ல இறை ஆற்றலையும் ஆசான் அருட்தந்தை அவர்கள் வேதாத்திரி மகரிஷி அவர்களையும் வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். முதலாவதாக இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மெய் அன்பர்களையும், இந்த கத்தார் நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும், நிர்வாகிகளையும், முத்து ஐயா, குமரேசன் ஐயா, சேகர் ஐயா மற்றும் மேத்தாஜி ஐயா போன்ற நிர்வாகிகளையும் வணங்கி, மேலும் இன்று இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய மூத்த பேராசிரியர் அருளானந்தன் ஐயா அவர்களையும் பணிவோடு வணங்கி இன்றைய சிந்தனைக்குள்ளே செல்வோம். இன்றைய சிந்தனை 5ம் 6ம் என்ற ஒரு தலைப்பிலே தொடங்கலாம் என்று இருக்கிறேன். 5ம் 6ம் இந்த தலைப்பு திடீர்னு எனக்கு தோணுச்சு. ஐயா கேட்டாங்க, அடுத்த ஒரு ஸ்பீச் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு தோணினது தான். சரி, அப்படியே நம்ம அதை தலைப்பாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு. இந்த 5ம் 6ம் என்ன அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிந்தது தான். மனவளக்கலையில் பல வருடமாக பயணித்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் தெரிந்த ஒரு கருத்து தான். இருந்தாலும் அதை கொஞ்சம் எப்படி ஒரு வித்தியாசமாக நம்ம அதை சிந்திக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சி. இந்த 5 என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, 5ல் அளவு முறை தாங்க. 6 என்பது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 6 குண சீரமைப்பு. மகரிஷியினுடைய தத்துவங்கள் எல்லாமே எளிமையானவை தான். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. மிக 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 எளிமையாக எல்லா கருத்துக்களையும் சிறப்பாக எளிமையாக கொடுத்தது மகரிஷியினுடைய சிறப்பு. அதில் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கும் நம்ம இறை உணர்வு பெறுவதற்கும் மிக மிக எளிமையாக பல கருத்துக்களை தத்துவங்களை மகர்ஷி எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அதில் இந்த 2 கருத்துக்களையும் ஒன்றிணைத்து பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஒரு சிந்தனை வந்தது. சரி, அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதில் ஒவ்வொன்றும் விளக்கக்கூடிய அளவில் ஒன்றும் இன்னைக்கு நான் எடுக்க போகிறதில்ல. அது எல்லாருக்கும் தெரிந்தது தான் இது என்ன அப்படிங்கிறது. பட் அதில் சின்ன ஒரு தத்துவ ஆராய்ச்சிக்குள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு, ஒரு ட்ராவல் மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் நான். ஸோ 5 என்பது 5ல் அளவு முறைங்க. 6 என்பது 6 குண சீரமைப்பு. இப்போ இந்த 5ம் 6ங்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போன ஒரு 2, 3 கிளாஸ் முன்னாடி அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். உறவு, துறவு, ஒரு அந்த உளவியல் பார்வைன்னு சொல்லி ஒரு ஒரு கிளாஸ் நம்ம நடத்தியிருந்தோம். அந்த உறவு துறவுல இந்த தகவல் இருந்திருக்கும். தேவை நிறைவு செய்ய நம்ம ஒரு பொருளை, ஒரு நபரை தொடர்பு கொள்வது உறவு. அதுக்கு பசி உணர்வு, தேவை உணர்வு இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தேவை தான் ஆசை என்பது பார்த்தோம். ஒரு சின்ன ரீகேப் மாரி வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் நான் அந்த 5ம் 6க்குள்ள போறேன். ஸோ குயிக்காவே நான் மூவ் பண்ணிர்றேன். அப்புறம் இந்த ஒரு படம் நம்ம முன்னாடி பார்த்தோம். இது கொஞ்சம் அந்த உளவியலை மையப்படுத்தி இந்த தேவைகளையும், உணர்ச்சிகளையும் பத்தி நம்ம பேசினோம். அதில வாழ்வுணர்ச்சி, சாவுணர்ச்சி என்று 2 சைக்காலஜில சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அது அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாதவங்க வேணா நம்ம YouTubeல இருக்கும். போய் நம்ம அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, விளக்கமா இத பற்றியான விளக்கங்கள தெரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு இது தெரியும். இந்த உணர்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்மை வாழ வைக்கக்கூடிய உணர்ச்சியாக இருக்கின்றது. உணவு என்பது ஒரு தேவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, நம்ம உணவு உண்டு கொண்டே இருக்கிறோம். அது நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனா, அதே உணவை ஒரு இடத்துல நிறுத்துறோம். நிறுத்துறதுக்கு தேவை தான் இந்த சாவுணர்ச்சி, டெத் இன்ஸ்டிங்க்ட்ன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 2ம் மீட் பண்ற ஒரு இடம் வருங்க. அந்த மீட் பண்ற இடம் தான் அந்த லிமிட் அப்படின்ற ஒரு இடம். ஸோ, இப்ப நம்ம உணவு உண்டு கொண்டே இருக்கிறோம். போதும் என்ற ஒரு நிலை வர்றது தான் அந்த சமநிலை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் அந்த கிளாஸ்ல இன்னும் மற்ற விஷயங்கள் எப்படி அந்த சமநிலை மாறி, அளவுக்கு அதிகமாக நம்ம அபவ் லிமிட்ன்னு ஒண்ணு போட்டிருக்கோம் பாருங்க. அப்ப அழிவு ஆரம்பிக்கிறது. அதாவது நமக்கு எது நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதோ, அதுவே அளவு மீறும் பொழுது, அதுவே நம்மை சாகடிக்குது அப்படிங்கிறது தான் இந்த டெத் இன்ஸ்டிங்க்ட்னுடைய ஒரு இது. அது நம்ம மேல இது பண்ணும்போது ஒரு பிரச்சனையும், மற்றவர்கள் மேல அது செயல்படும்போது வேறு சில பிரச்சனைகளும் வர்றதாக இந்த ஒரு த சிந்தனையை நாம் மேற்கொண்டோம். இப்ப நான் இதிலிருந்தே அப்படியே நான் இந்த 5ல் அளவு முறைக்கு கொண்டு போனா, அந்த 5ல் அளவு முறையிலிருந்து அப்படியே 6 குண சீரமைப்புக்கு போனா, இது 2ம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி தான் இன்றைய சிந்தனை. ஸோ, இப்ப அந்த அளவு பார்த்துட்டோம். லிமிட் இல்லையா? ஸோ, அந்த அளவு ஒரு அளவோட சரியாக இருக்கும் பொழுது சமநிலை வருகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த சமநிலைய தான் மகரிஷி உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சொன்னாங்கங்கிறதையும் நம்ம சென்ற சிந்தனையில பார்த்தோம். இப்ப அந்த 5ல் அளவு முறைய பொறுத்தவரைக்கும், மகரிஷி எது எதுல அந்த அளவு குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. இப்ப அந்த அளவு லிமிட்ன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இது பொதுவா பார்த்தோம். இந்த ஒரு சிந்தனை பார்க்கும்போது எல்லாத்துலயும் ஒரு அளவு இருக்கணும்.
அந்த அளவு தாண்டினாக்கா அது ஆபத்து தான், அழிவு தான் அப்படிங்கிறது இந்த சிந்தனையில பார்த்தோம். இப்ப அது எதுலலாம் அளவு வேணும் நமக்கு அப்படின்ட்டு நாம வந்து ஒரு பொதுவாக ஒரு மனிதர்களிடத்த சாதாரணமாக சிந்தனை ஒரு பொதுவான மனவளக்கலை இல்லாதவர்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா, ஒரு அளவு முறை காணணுங்க. எதுலலாம் காணணும் அப்படின்னு சொன்னா, அவர்களால ஒரு துல்லியமா இப்படி கோடிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா மகரிஷி நமக்கு நல்ல சிந்தனை பண்ணி, சிறப்பாக சிம்பிளா நமக்கு இதுல இதுல அளவுல இருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பெரியவங்க எப்படி நமக்கு எடுத்துக் குடுப்பாங்க, அந்த மாரி எடுத்துக் குடுத்தது தான் இந்த 5ல் அளவு முறை மகரிஷி குடுத்தது. இதுல வந்து எ ம எல்லாருக்கும் தெரியும். மனவளக்கலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இது என்னன்னு தெரியும். 5ல் அளவு முறையில முதல்ல உணவு வரும். அப்புறம் உறக்கம், உழைப்பு, உடலுறவு, எண்ணம். இந்த 5ம் நமக்கு தெரிந்தது. இதுல நான் ரொம்ப டீட்டெயிலா போகலனாலும், குயிக்கா வந்து இது என்னங்கிறத நம்ம ஒரு ரீகேப் மாரியும், இல்ல நம்மளே நாம வந்து சிந்தனைய தெளிவுபடுத்திக்கிறதுக்காக ஒரு சின்னதா பார்த்துருவோம். இப்போ உணவுன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ உணவு இல்லாம யாரும் வாழ முடியாது. எல்லாரும் உணவு எடுத்து தான் வாழணும். உணவு, நீர். இப்ப இதுல வந்து அளவு. அப்புறம் மகரிஷி அளவு மட்டும் குடுக்கல. அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் போட்டிருக்கிறார். முறை என்பதையும் போட்டிருக்கிறார். அளவு, முறை அப்படிங்கிறது. அப்ப உணவுல எது அளவு, எது முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது தான். உணவு எந்த உணவு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து ஒரு ஒரு லிமிட் வரும்போது என்ன சொல்றோங்க? போதும் அப்படின்னு சொல்லிர்றோம். அதுதான் அந்த அளவு, போதும். இப்ப எதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா, எவ்வளவு வேண்டும் அப்படிங்கிறது அளவாக இருக்கும். எப்படி வேண்டும்ங்கிறது முறையாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிறது அளவாகவும், அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது முறையாகவும் சேர்த்து, மகரிஷி அந்த லிமிட்டுங்கிறதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி, லிமிட் அண்ட் மெத்தட் அப்படின்னு குடுப்பாங்க. அளவு, முறை அப்படின்னு சொல்லி. அப்ப உணவுல அளவுங்கிறது நமக்கு போதும்ன்னு சொல்றேன். இன்னும் சொல்லப்போனா, மனுஷன் போதும் அப்படின்னு சொல்ற ஒரே விஷயம் எதுவா இருக்கும்? உணவு மட்டும் தான் இருக்கும். வேற எத வேணாலும் இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேட்டா குடுங்கன்னு தான் சொல்லுவோம். யாரும் வேண்டான்னு சொல்லவே மாட்டோம். போதும்ன்னு சொல்லவே மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு ஜெனரலா சொல்றேன். அப்ப பொதுவா மனிதர்கள் என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒண்ணு வேணுமான்னா வேண்டும். எது போதும்ன்னு சொல்றோம்? உணவ மட்டும் தான் போதும்ன்னு சொல்றோம். அப்ப உணவு ஒரு உதாரணத்துக்கு 2 இட்லி, 3 இட்லி சாப்பிடுறோம். ஒரு தோசை சாப்பிடுறோம். ஏதோ ஒரு உணவு சாப்பிடுறோம். அப்போ ஒரு இடத்துல நம்ம என்ன சொல்லிர்றோம்? போதும் அப்படிங்கிறோம். அதுதாங்க அந்த அளவு. நம் உடலே நமக்கு சொல்லும். இப்ப முறை என்று சொல்லும்போது, அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இப்ப இந்த அளவு முறைக்கு மருத்துவ அளவுல நம்ம இத பார்த்தோம்னா, இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தான். நம்ம அந்த அளவுக்கு போகல. சிம்பிளா பார்க்கும்போது, உணவ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நம்ம பொதுவா சொன்னா உட்காந்து நல்லா நீட்டா நம்ம தலை, கால், முதுகு நேரா வைத்துக்கொண்டு தான் சாப்பிடணுங்க. ஆனா, நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது இன்னும் நல்லது. அது சில மற்ற கல்ச்சர்ல நம்ம வந்து அப்படி உட்காந்து டேபிள்லலாம் உட்காந்து சாப்பிடுறோம். அது பழக்கத்துல அப்படியே எல்லா இடத்துக்கும் வந்திருக்கு. பட் பொதுவா முறை என்ன எதுக்கு இத சொல்ல வர்றேன்னா, நின்று கொண்டு சாப்பிடக்கூடாதுங்க. அது இப்ப நம்ம வந்து நெறைய வந்து கையேந்தி பவன் இப்ப நெறைய வேகமா ஓடுறாங்க. எல்லாம் நின்னு நின்னுட்டு சாப்பிடுறாங்கன்னா, அது ஒழுங்கா செரிமானம் ஆகாது. ஸோ அந்த முறைக்காக சொல்ல வர்றோம். நடந்து கொண்டு சாப்பிடக்கூடாது, நின்று கொண்டு சாப்பிடக்கூடாது. அப்புறம் எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு நெறைய இருக்கு. உணவு நீர் அருந்துறதுல கூட பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீர் அருந்தக்கூடாது. சாப்பிடுறதுக்கு உடனே நீர் அருந்தக்கூடாது. அதான் சொல்லுவாங்க, உணவை வந்து அ அருந்தணும். நீரை வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அது என்ன உணவை நீர் தானே அருந்தணும். அப்படி இல்ல. நீர குடிக்கிற மாரி உணவை குடிக்கணும். நீரை வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாரிலாம் ஒரு வார்த்தை சொல் உண்டு. என்ன அப்படின்னா, அந்த உணவு வந்து வாய்க்குள்ள போகும்போது, அந்த சலைவாவோட கலந்து நல்லா மென்னு அரைச்சு கூழாக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து அது ஒரு தண்ணி மாரி ஆயிடும். ஜூஸ் மாரி ஆன பிறகு தான் அத வந்து ஜூஸ் மாரி குடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே நீர வந்து கொட கொட கொடன்னு குடிக்கிற மாரி இல்லாம, கொஞ்சம் கொஞ்சமா சிப் பண்ணி சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோம்? திடப்பொருள். அப்படி பொறுமையா சாப்பிடணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து உணவு முறைன்னு மகரிஷி ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். இத பற்றி மேலும் நிறைய மனவளக்கலை அன்பர்களுக்கு தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு அந்த புக்கெல்லாம் படிக்கலாம். மகரிஷியே எல்லா விளக்கங்களும் குடுத்துருக்கிறாங்க. இப்ப நம்ம அளவு முறை பத்தி மட்டும் தான் பார்க்கிறோம். அப்ப அளவுன்னா என்னன்னு தெரியுது. முறைங்கிறது அது எப்படி எடுத்துக்கிறோங்கிறது. ஒரு தவறான முறையில நம்ம அத எடுத்துக்கொள்ளும் பொழுது, நமக்கு அது சிக்கலை உண்டு பண்ணுகின்றது. அப்படிங்கிறது ஒரு கருத்தாக பார்க்கிறோம். இப்ப அடுத்தது வந்து உறக்கம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல என்ன அளவு? என்ன முறை? உறக்கம் உறக்கம் இது எல்லாமே மனுஷனுக்கு அவசியம் தான். உணவு, உறக்கம், உழைப்பு, உடல் எண்ணம் கண்டிப்பா எல்லாமே அவசியம் தான். ஆனா எல்லாமே இல்லாம மிகையாவும் கொள்ளக்கூடாது, முறை மாறியும் கொள்ளக்கூடாது, அ அளவு குறைவாகவும் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இப்போ உறக்கம் அப்படின்னு சொல்லும்போது, உறக்கம் மிக மிக அவசியம். இதுலயும் நம்ம அளவுன்னு சொல்லப்போனா என்ன சொல்லலாம்? ஒரு லிமிட் ஒரு இத்தனை மணி நேரம் தூக்கம் அப்படின்றது. ரொம்ப தூங்கிக்கிட்டே இருந்தாலும் அது உடலுக்கு கேடு விளைக்கும்.
தூக்கமே இல்லாம இருந்தா என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ, அதுபோல அந்த உறக்கத்துக்கு வந்து ஒரு அளவு இருக்குங்க. சிறு குழந்தை வந்து பிறந்த குழந்தை ரொம்ப நேரம் தூங்கும்ன்னு சொல்லுவாங்க. வயதானவர்கள் கொஞ்சம் விட்டு, விட்டு, விட்டு இடையில அவங்களும் நேரம் நேரம் தூங்குவாங்க. ஆனா விட்டு, விட்டு தூங்குவாங்க. ஸோ, இந்த வயது குறைவா இருக்கிறவங்க, இடைப்பட்ட வயதில இருக்கிறவங்க 6 மணி நேரத்திலேருந்து 8 மணி நேரம் அப்படிங்கிறது போதுமானது. ஞானிகளுக்கெல்லாம் 4 மணி நேரம், 2 மணி நேரம் கூட போதும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ, அந்த உறக்கம் தான் நமக்கு எல்லா விதமான ஒரு ஆற்றலையும் உடலுக்கும், உடலை மீண்டும் வந்து நமக்கு உழைக்க தயாரா குடுக்குறது. உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு, மூளைய முழுமையா வந்து ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்கு எல்லாமே இந்த உறக்கம் வந்து மிக, மிக அவசியம். அப்ப அது ஒரு அளவோட இருக்கணும். அப்புறம் அது முறை. உறக்கத்துக்கு முறை என்ன முறை? இப்போ ஏற்கனவே சொன்னது மாரி தான். நின்று கொண்டே எப்படி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோமோ, அது மாரி நின்று கொண்டே தூங்குறவங்க இருக்காங்கங்க. பஸ்ல, ட்ரெயின்லலாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளோ பேர் வேலைக்கு போறவங்கலாம், அந்த டிராவல்ல உட்கார கூட அவங்களுக்கு சீட்டு கிடைக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா, நின்னுகிட்டே அந்த கூட்டத்தில தான் அப்பதான் அவங்க அந்த ரெஸ்ட்டே எடுப்பாங்க. அந்த மாரிலாம் நம்ம பார்க்குறோம். நின்று கொண்டு தூங்குவாங்க. உட்காந்துட்டு தூங்குறோம். பஸ் டிராவல்ல அங்க இங்க போம்போது உட்காந்து தூங்குறவங்க இருக்காங்க. பட் அப்படி இல்லைங்க. குவாலிட்டியான ஸ்லீப் அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா படுத்து, நல்லா கால நீட்டி, நல்ல ஒரு ஒரு சூழல்ல தான் நம்ம வந்து உறங்கணுங்க. அது ஒண்ணு. இந்த உறக்கத்த பத்தி பேசணும்னா கொஞ்சம் 2 விஷயம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றோம் நம்ம பேசுறது பார்க்கலாம். இன்னைக்கு உறக்கத்த தான் நெறைய வந்து அது ஒரு ஒரு குவாலிட்டி இல்லாம போயிடுச்சு. என்னன்னா, இருட்டுல தாங்க உறங்கணும். நீங்க நெறைய பேர் லைட்டு போட்டு தூங்குறவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அது மிக, மிக தவறு. ஸோ இயற்கையே பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றது மாரி, உடலுக்கும் அந்த இயற்கைக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. பார்த்தீங்கன்னா, அந்த சன்செட் அடைஞ்சிருது பாருங்க. அப்ப இருட்டு தானா வந்துருது. 6 மணி 6 மணிக்கெல்லாம் உங்களுக்கு இருட்டு அடைஞ்சுதுன்னா, ஒரு 7, 8 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து நம்ம தூக்கத்துக்கு போயிடணும். இப்படிதான் அந்த காலங்கள் இருந்தது. இன்னைக்கு பல கால மாற்றங்கள்லாம் வந்துருச்சு. அது வேற விஷயம். ஸோ அப்ப அந்த இருள் வர வர உடல் அதுக்கு தகுந்த மாரியான சில ரசாயனங்கள் எல்லாம் சுரக்கும். அதுக்காக தான் நைட்டு லைட்ட ஆஃப் பண்ணிட்டு தூங்கணும். லைட் ஆஃப் பண்ணி அந்த இருள் வர வர தான், அந்த மூளையில பார்த்தீங்கன்னா, அந்த சில கெமிக்கல்ஸ் வந்து சுரக்கும். அது மெலோனின்னு இப்படி பல கெமிக்கல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் கரெக்ட்டா சுரந்தா தான், உங்களுக்கு இயற்கையான ஒரு தூக்கம் வரும். அதேபோல காலையில பாருங்க, பொழுது விடியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பறவை சத்தம்லாம் கேட்கும் பாருங்க. அதெல்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஈவினிங் ஆன பிறகு எந்த சத்தமும் கேட்காது. அதுபோல நாமளும் ஒரு உயிரினம் தானே இந்த சுற்றுச்சூழல்ல. ஸோ, அந்த இயற்கைய ஒட்டி தாங்க இந்த உறக்கம் இருக்கணும். ஆனா, மிக மிக கொஞ்சம் கெ கெ கொஞ்சம் சீர்கெட்டு போனது இந்த உறக்கம்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு வெளிச்சத்தோட உறங்குறதும், நேரம் தவறி உறங்குறதும் இதுவுமே மிகப்பெரிய ஆபத்துங்க. ஸோ, அந்த 5 அளவு முறையில உறக்கத்துக்கு எவ்வளோ அளவுன்னு நம்ம பார்த்தோம். ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதே வந்து முறை அப்படின்னு சொல்லும்போது, இப்ப நம்ம சின்ன சின்ன உதாரணங்கள் தான். இது ஒவ்வொன்னும் ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். நம்ம அந்த அளவுக்கு போகல. ஷார்ட்டா அதில உள்ள அளவை என்ன, முறை என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ, முறையான உறக்கம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சூழல்ல, ஒரு நல்ல ஒரு குறைவான வெளிச்சத்தில, கால நீட்டி நல்லா படுத்து வந்து உறங்குனா தாங்க அந்த ஒரு அது பின்னாடி இன்னும் நெறைய இருக்கு உலகத்தில. அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்ஸிமேட்டா நான் ஒரு ஷார்ட்டா இன்னைக்கு டைம்க்காக சொல்றேன். இப்ப அடுத்ததுக்கு போயிடுவோம். உழைப்பு. உழைப்புங்கிறதுக்கும் நமக்கு தெரியும். அன்றாடம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உடல் உழைப்பு, அ உட்கார்ந்து கொண்டு மூளை உழைப்பு இப்படி 2 வந்துருச்சுங்க. அ அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, உடல் உழைப்பு எல்லாம் வந்து நெறைய உடல் உழைப்பு தான் இருக்கும். இப்ப கம்ப்யூட்டர் வந்த பிறகு, இப்ப எல்லா இடத்துலயும் சாஃப்ட்வேர் அது இதுன்னு எல்லாமே கணினிமயமாயப்பட்ட ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில வரும்போது, நிறைய பார்த்தீங்கன்னா, உட்கார்ந்து கொண்டு உடல் உழைப்பு இல்லாம மன உழைப்பு, அதாவது மூளை உழைப்பு தான் இப்ப அதிகமாவும் ஆயிடுச்சுங்க. அதுலயும் ஒரு பேலன்ஸ் வேணும். இப்ப அந்த அளவுங்கிறது என்னன்னா, உழைக்கணும். அதுல ஒரு உடலுக்கும் ஒரு உழைப்பு வேணும். அப்ப இந்த ஐடி கம்பெனி இப்பலாம் நெறைய பார்த்தீங்கன்னா, 8 மணி நேரம், 12 மணி நேரம், 13, 14 மணி நேரம் வேலை பார்க்குற அளவுக்குலாம் போயிடுச்சுங்க. அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நாம கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணணும். இன்னைக்கு உலகம் தெரியுது. கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் எங்கே உடல் உழைப்பு குறைவா இருக்கோ, அங்க நம்ம அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் உடலுக்கு நம்மளுடைய உடற்பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செய்யும் பொழுது, இந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். அதேபோல உடல் சார்ந்த உழைப்பையும் அதிகப்படியா வச்சுக்கிறதும் உடலுக்கு கேடாக முடியும். அதுல உழைப்புல நமக்கு முறை அப்படின்னு சொன்னா என்ன முறை? அதுல வந்து இதுதான் நான் சொன்ன மாரி. உடலுக்கு இல்லாம மனதுக்கானது, உடலுக்கானது இப்படிலாம் இது எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் பண்றது தான் ஒரு சரியான முறை. ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் உழைக்கலாங்க. 8லேருந்து 10 மணி நேரம் கடுமையா உழைக்கிறதுல தவறில்ல. அது நம்மை பாதிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு கண்டிப்பா நம்மளுடைய உடற்பயிற்சியும், நம்ம தியான பயிற்சியும் பார்த்தீங்கன்னா, இந்த உழைப்பை குவாலிட்டியா கொண்டு வர்றதுக்கு உதவி செய்யுங்க. நல்லா நீங்க காலைல எந்திரிச்சு ஒரு உடற்பயிற்சி செஞ்சுட்டு நம்ம போனோம்னு சொன்னா,
பார்த்து மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. 5 மணி நேரம் செய்ற வேலைய 2 மணி நேரத்தில செஞ்சிடலாம். இப்ப ஸ்டூடண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பசங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு 1 மணி நேரத்தில படிக்க வேண்டிய பாடங்கள்ல 1/2 மணி நேரத்தில முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு அந்த உடலுக்கு வந்து ஒரு வேகமும், ஒரு குவாலிட்டியும் வந்துருங்க. ஸோ அளவுன்னு சொல்லும்பொழுது ஒரு 6 மணிலேருந்து 8 மணி நேரம்னு சொல்றோம். குவாலிட்டின்னு சொல்லும்பொழுது இதுதான். அந்த உழைப்ப வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து உடலை பாதிக்காத அளவுக்கு நம்மளையும் ப்ரொடக்டிவா கொண்டு போறதுக்கு முடியுமோ, அதுதான் அந்த முறைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு அப்ராக்ஸிமேட்டா தான். இத நம்ம விளக்கமா எப்படி வேணாலும் அவங்கவங்களுடைய நிலைக்கு தகுந்த மாரி நம்ம பேசிக்கலாம். இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, புலனின்பம். உடல் உறவுன்னு சொல்லலாம். உடலைக் கொண்டு நாம் ஏற்படுத்துற உறவுகள் அனைத்துமே புலனின்பத்துக்கானது. இந்த புலனின்பம்ங்கிறது 5 பொதுவா பார்த்தீங்கன்னா 5 சென்சஸ் தான். 5 புலன்கள் வழியாகத்தான் நம்ம வந்து இந்த உடலை கொண்டு மற்ற பொருள்களோடு உறவு கொள்றோம். அது அதான் கண், மூக்கு, வாய், செவி இப்படி 5 மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு சொல்றோம் இல்லையா? அந்த 5 புலன்களையும் பயன்படுத்துறதுலயும் ஒரு அளவு வேணுங்க. இப்ப அது ஒரு அடுத்த ஒரு பெரிய சேலஞ்சுங்க இன்னைக்கு வேர்ல்டுல. பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் பார்க்கணும் நம்ம கண்களை பயன்படுத்துறோம், காதுகள பயன்படுத்துறோம், எல்லாம் சுவைக்கு நாக்க பயன்படுத்துறோம். இதுலயும் வந்து ஒரு அளவு கண்டிப்பாக வேணும். இப்ப நம்ம ஒரு கம்ப்யூட்டரே பார்க்குறோம், வேலை செய்றதுக்கா இருந்தாலும் சரி, ஒரு என்டர்டெயின்மென்ட்டா டிவி பார்க்கறதுக்கோ, இல்ல சினிமா பார்க்கறதுக்கோ, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில அத பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த பயன்பாடு மிகவும் அதிகமாக இருக்கும். மொபைல் பார்க்குறோம். இப்ப கூட ஐயா வாட்ஸ்அப் பத்தி ஒரு பழக்கத்துக்கு ஒரு அளவு வேணும்னு சொன்னது மாரி, மொபைல் பார்க்காதவங்களே இல்ல. பட் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அளவோட எடுத்து அந்தாண்ட வச்சிடணும். ஸோ, அப்போ வந்து கண்களை பயன்படுத்துறதுல ஒரு அளவு. அ காதுகள் பாருங்க எவ்வளோ மியூசிக் செட்டு, காது இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா, சில இந்த இளைய தலைமுறைகள்லாம் காதுல ஒண்ணு அது இயர்பாட் மாரி ஒண்ணு உள்ளுக்குள்ள காதுக்குள்ள இருக்கிறதே தெரியாதுங்க. அதுக்குள்ள கொண்டு வச்சுடுறாங்க. எப்பவுமே காதுக்குள்ள ஏதாவது ஒண்ணு கேட்டுன்னே இருக்கும். இல்ல பசங்கள பார்த்தீங்கன்னா, யாராவது வெளியில போறவங்க பார்த்தீங்கன்னா, ஏதாவது மியூசிக் கேட்டுட்டு, எப்பயுமே தலையில ஒண்ணு மாட்டிக்கிட்டு. ஸோ, அப்படி எல்லா புலன்களை பயன்படுத்துவதில மிக இது வந்து இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு மிக மிக அவசியமான ஒரு அந்த அளவு முறை கல்வி என்பது மிக அவசியங்க. அதனுடைய கேடுகள் எவ்வளோங்கிறது நமக்கு சொல்லி தெரிய தேவையில்ல. அப்ப அதுல வந்து அளவு என்பது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சரியான முறையில தேவையான அளவுக்கு நம்ம அந்த கண்கள், அந்த அந்த 5 புலன்களையும் பயன்படுத்துறது. முறை என்பது என்ன அப்படின்னா, எதற்காக அத பயன்படுத்துறோம்? இப்ப கண்களால நம்ம பார்க்கிறோம். நம்ம எத பார்க்கிறோம்? மொபைல் பார்க்கிறோம். இல்ல நம்ம வந்து வேலை செய்றதுக்காக கம்ப்யூட்டர் பார்க்கிறோம். இல்ல டிவி பார்க்கிறோம். அதுல நம்ம எதை செய்றோம்? என்ன செய்றோம்? ஒரு பயனுள்ள விஷயத்த படிக்கிறோமா? இல்ல நமக்கு வந்து தேவையில்லாத விஷயத்துக்குள்ள கேட்கிறோமா? இல்ல கேட்கிற விஷயங்களும் சரி. அதுல ரொம்ப கவனமா இருக்கணுங்க. அந்த முறை என்பது இந்த உடல் உறவு, புலனின்பத்துலங்கிறது எந்த தேவையை ஒட்டி, எதற்காக அது செய்யப்படுகின்றது அப்படிங்கிறது, அதுதாங்க அதுல இருக்கிற முறை. சரிங்களா? இது வந்து அளவு முறை நம்ம பார்த்துட்டோம். உழைப்புல, உடல் உறவுல. இப்ப அடுத்ததுக்கு வருவோம். எண்ணம். எண்ணத்துக்கு எது அளவு முறை? இப்போ உணவுக்கு பார்த்தோம் ஒரு இத்தனை போதும்ன்னு சொன்னா, அது அளவுன்னு வச்சுக்கலாம். இல்ல குவாலிட்டியான ஃபுட்டுனாக்கா, அது முறைன்னு வச்சுக்கிட்டோம். அல்லது எப்படி செய்யணுங்கிறத பார்த்தோம். உறக்கத்துக்கு பார்த்தோம். எண்ணத்துக்கு அளவுன்னா எது? முறைன்னா எது? அப்படிங்கிறத கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, முறை கூட நம்ம சொல்லலாம். நல்ல எண்ணத்தை கொண்டிருக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற்றத்த தரக்கூடிய எண்ணங்களாக இருக்கணும். எண்ணங்கள் வந்து நமக்கு ஒரு மேன்மைய தரக்கூடிய எண்ணங்களாக, நல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் முறை அப்படின்னு சொல்லலாம். அளவு என்பது நீங்க எண்ணத்துக்கு எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம்? இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விங்க. ஏன்னா, எண்ணம் தான் இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க? மனச நிறுத்து எண்ணத்தினுடைய தொகுப்பு தான் மனம். அது உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப அந்த மனதை என்ன சொல்றோம்? அத வந்து அடக்கவே முடியல. மனம் என் கையில இல்ல. மனம் போன போக்குல போகுது. ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் எங்கேருந்து வருதுங்க? இந்த எண்ணத்தில் அளவு முறை மீறும் பொழுது தான். இப்ப பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, உணவுக்கு அளவு தெரியுது. உறக்கத்துக்கு கூட ஒரு அளவு லிமிட்டுங்கிறம்போது, இவ்வளவுன்றது. அப்ப எண்ணத்துக்கு எப்படிங்க லிமிட் கொண்டு வரது? எப்படி லிமிட்டுன்னு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஐடென்டிஃபை பண்றது? இப்ப நான் 4 இட்லிய தாண்டுறேன். 5வது இட்லிக்கு போறேன். அப்ப நான் என்ன சொல்லலாம்? 5 அளவு தாண்டி போறேன். அப்ப எண்ணத்துக்கு நான் அளவ தாண்டி போறேன்னு எனக்கு கைட் பண்றதுன்னா, இது எதுவாக இருக்கும் அப்படின்னா, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்ப பாருங்க, எண்ணத்துக்கு ஒரு சின்ன அந்த ஒரு எண்ணத்த மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்துக்கு போயிடுவோம். எண்ணத்தை வந்து அளவுன்னு நம்ம எத சொல்லலாம்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மகரிஷி அது விழிப்பு நிலை, அந்த உணர்ச்சி நிலைன்னு 2 குடுத்துருக்காங்க. இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு மேல போயிட்டோம்னா உணர்ச்சி நிலை தாங்க. அது கீட்ட ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா இதெல்லாம் நம்ம வரும்பொழுது, அது வந்து அமைதி நிலை அப்படின்னு சொல்றோம். அப்போ விழிப்பு நிலையில நாம இருந்து, இந்த பீட்டா ஃப்ரீக்வன்சிய பீட்டா ஃப்ரீக்வன்சிக்கு மேல அப்படியே உணர்ச்சி நிலைக்கு போகாம இருந்தாலே, எண்ணத்துக்கு ஒரு அளவு தான் அப்படின்னு வச்சுக்கலாம்.
இப்ப தேவையை ஒட்டி எண்ணங்கள் செயல்படும் பொழுதும் எண்ணம் வந்து ஒரு அளவோட தாங்க இருக்கும். இப்ப நம்ம எண்ணம் ஆராய்தலே போய் பார்த்தீங்கன்னாக்கா, மகரிஷி வந்து எண்ணத்தை வந்து எப்படியெல்லாம் அப்படிங்கிறத 6 வகையில பிரிக்கும்பொழுது, முதல்ல தேவையை ஒட்டி எண்ணம் குடுத்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், அதுதான் லிவ் இன் த பிரசன்ட் அப்படிம்பாங்க. நெறைய இடத்துல பாருங்க, வாழ்க்கையை வாழுங்கள், அன்றன்றைக்கு வாழுங்கள், அப்போது அப்போதைக்கு வாழுங்கள், இந்தந்த கணத்திற்கு வாழுங்கள். ஏன் சொல்றேன்னா, அத விட்டு நம்ம நவர மாட்டோம். இப்ப எண்ணத்துல எங்க அளவு முறை எப்ப பிரச்சனை வருது? இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு டோர நான் வந்து குளோஸ் பண்றேன். ஒரு எண்ணம். நான் வந்து ஒரு டோர பூட்டணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம். நான் போய் சாவிய போட்டு டோர பூட்டிட்டு அந்தாண்ட போறேங்க. அந்தாண்ட போயிட்டு நான் என்ன யோசிக்கிறேன், நான் பூட்டுனனா? இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த டோர் சாவிய போட்டு பூட்டுறதுக்குள்ள எனக்கு ஒரு 10 எண்ணம் உள்ள வந்துட்டு வெளியில போயிருக்கு. அதுதான் எண்ணத்துக்கு அளவில்லாம அது ஓடிக்கொண்டிருக்கிறதுனால, பிரசன்ட்லயே நான் வந்து லிவிங்ல இல்ல. ஸோ பிரசன்ட்ல இருந்து தேவையின் அடிப்படையில நமது எண்ணம் செயல்படும் பொழுது, எண்ணம் ஒரு அளவோட இருக்கும். அது வந்து சரியாகவும் இருக்கும். 2வது விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதும், எண்ணம் வந்து சரியாக இருக்கும். அந்த பீட்டாவுக்கு போகாம இருக்கிற வரைக்கும். இதெல்லாம் ஒரு அளவுக்காக சொல்றோம். இன்னொரு ஒரு ஒரு இது எடுத்துக்கலாம். ஒரு அளவு ஒரு ஸ்கேல் அப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுவாசங்க. இந்த பீட்டா உணர்ச்சி நிலைக்கு மேல போக, போக, போக மனுஷனுக்கு பாருங்க, சுவாசம் வந்து வேகமாக இயங்க ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம டெல்டா வரைக்கும் மனம் இப்ப பாருங்க தவம் பண்றோம் இல்லையா? தவம் பண்ணி துரியாதீதத்தலாம் பண்ண, பண்ண மனம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்களை விட்டு ஒடுங்கும்போது, சுவாசம் மிக, 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 மிக லேசாயிடுங்க. ஸோ அது ஒரு ஒரு இண்டிகேஷன்னு சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு உணர்ச்சி நிலைக்கு போனோம்னா, ஆட்டோமேட்டிக்கா மூச்சு வாங்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து அளவுக்காக சொல்றேன். இது நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. 5ல் அளவு முறை நம்ம எத்தனையோ முறை வந்து டாபிக் பேசியிருப்போம். ஆனா, எண்ணத்தில் எது அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய கருத்து. இதெல்லாம் அளவாக நம்ம வந்து ஒரு கலோக்கியலா எல்லாருக்கும் எடுத்துக்கலாம்னா, இப்படியெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ எங்க நாம இதெல்லாம் தாண்டுறோம் அப்படிங்கிறத விழிப்பு நிலையிலேருந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, அந்த அளவை நாம வந்து தாண்டாம பார்த்துக்கலாங்க. அப்போ முறைன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான். நல்ல எண்ணங்கள் எல்லாம் வந்து அ நல்ல எண்ணங்கள், அதெல்லாம் நல்ல முறையில இருக்கக்கூடிய எண்ணங்களாக அமையுது. அதெல்லாம் மகரிஷி ரொம்ப சூப்பரா அவங்களுடைய அந்த பொன்மொழியிலயும், தத்துவங்களையும் குடுத்துருக்காங்க பாருங்க. "எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில்." அந்த ஒழுங்கும்னு சொல்றாங்க பாருங்க. அந்த இதுதான் வந்து முறை. உறுதி என்பது ஒரு அளவு. ஸோ, அந்த உறுதியும், ஒழுங்கும் அமைந்திடுன்னு வந்துச்சுன்னா, எண்ணியவையெல்லாம் எண்ணியபடியே ஆகும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நினைத்ததெல்லாம் நடக்குங்கும்போது, அந்த எண்ணத்தினுடைய அது ஒரு தனி சாப்டர். நம்ம எண்ணம் ஆராய்தல் உங்களுக்கே தெரியும். எண்ணம் ஆராய்தல் நம்ம எடுத்தோம்னா, அதுக்கு ஒரு கடல் போல. அதையும் அது மாரி சொல்லுங்க. "எண்ணம் எழும் இடமோ ஒரு புள்ளியாகும். ஏங்கி முடியும் இடமோ அகண்டாகாரம்ங்கிறத சொல்லுவாங்க. அப்போ அத எப்படி அந்த எண்ணத்தை வந்து கொண்டு போணும் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பது யோகம். நம்ம தவம் பண்றத பத்தி அதுல சொல்லியிருக்காங்க. எண்ணம் எண்ணமாகவே அத வச்சுட்டோம்னு சொன்னா, அது யோகமாகும். இதெல்லாம் மகரிஷியினுடைய அற்புதமான தத்துவங்கள். அதுல இன்னொன்னு சொல்றாங்க. "ஒன்றி புள்ளியாய் ஒடுங்கி நீ இரு. அன்றி விருந்திடில் ஆராய்ச்சியோடுங்கிறார்." அப்ப எண்ணத்துல வந்து ஒண்ணா நீ வந்து ஒரு இடத்துல குவித்து தவம் பண்ணு. இல்ல மனத்தை விரிக்க விடுறோம். கன்னாபின்னான்னு எண்ணத்தை கொண்டு போறோம். விரியலாம் தவறு கிடையாது. நம்ம மனசு வந்து எண்ணத்தை விரித்து கொண்டு போலாம். ஆனால் என்ன சொல்றாங்க பாருங்க, "ஆராய்ச்சியோடு இரு" அப்படிங்கிறாங்க. ஸோ இப்ப நம்ம வந்து ஒரு தத்துவ ஆராய்ச்சி செய்கிறோம். இப்ப நம்ம இந்த சிந்தனைய கேட்கிறோம். ஒரு எண்ணத்தை மேற்கொண்டு நெறைய எண்ணங்கள் போடுறோம் அப்படின்னா தப்பில்ல. ஆனா அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்க? ஆராய்ச்சியோடு இருக்கணும். நம்ம தினசரி வாழ்வில கூட அந்த எண்ணம் வந்து ஒரு ஆராய்ச்சியோடு இருக்கும் பொழுது, அது அளவு தாண்டாம இருக்கும். நமக்கு அது பயனளிக்கும். அளவு தாண்டி போகும்போது தான், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை மனப்பிரச்சனைகளும், இந்த எண்ணத்தில் அளவு முறை தெரியாமல், கன்னா பின்னான்னு பல எண்ணங்களை ஒரு அளவும் தெரியாம, அதுக்கு வந்து ஒரு எண்ணத்தை பற்றி தெரியாம இருக்கிறது தான் காரணம். அதுக்கு மனவளக்கலை மகரிஷி நமக்கு உதவி செய்கிறாங்க. சரி, இப்ப அந்த 5ல் அளவு முறை பார்த்தோம். இப்போ 6க்கு போவோம். 6வது அப்படின்னு சொன்னோனே 5ம் 6ம். 5 நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம். 6க்கும் 5க்கும் என்ன சம்மந்தம்ங்கிறதுக்கு இப்போ வாங்க. இப்ப இந்த எண்ணம் தான் ஆசையாக மாறுது. ஆசை என்பதும் ஒரு எண்ணம் தான். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் நமக்கு மனவளக்கலையில தத்துவங்கள் தெரிந்த அனைவருக்கும் இது தெரியும். அதனால தான் நான் நேரடியாகவே வந்துட்டேன். இப்போ 6 குணங்கள் பாருங்க. 6 குணங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குது? எண்ணங்கள்லேருந்து ஆரம்பிக்குது. எண்ணமே தான் வந்து ஒரு பொருளை நோக்கி நமக்கு தேவையை ஒட்டி செயல்படும் பொழுது, அது ஆசையாக சொல்றோம். ஆசை தான் வந்து தேவை. தேவையே ஆசைன்ட்டாங்க மகரிஷி. அப்ப அந்த லிமிட் சொன்னோம் பாருங்க. அந்த லிமிட்ட எப்ப தாண்டுறோமோ, அப்பதான் பிரச்சனையே வருது. இதுதான் அந்த 5 அளவு முறையோட அப்படியே நான் 6 குண சீரமைப்புக்கு டிராவல் பண்றேங்க. இப்ப உதாரணத்துக்கு ஆசை எடுத்துக்குவோம்.
நமக்கு தேவையை ஒட்டி அந்த எண்ணம் செயல்படும் பொழுது அது வெறும் ஆசை தான். அங்கே லிமிட்டுக்கே வருவோம். திரும்பியும் உணவுக்கே வாங்க. இப்ப நான் ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் சாப்பிடுறேன். எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் சாப்பிடுறேன். நல்லா அத இன்பத்த அனுபவிக்கிறேன். அந்த சுவை உணர்வு ஒரு அளவோடு இருக்கும் பொழுது அது தேவை. இல்ல நான் உணவே வேணும்னு நினைக்கிறேன். எனக்கு பசிக்குது சாப்பிடுறேன். அந்த உணவு அளவோடு இருக்கும்போது அது எனக்கு தேவை. தேவை முடிந்த பின்னும், தேவை இல்லாத பொழுதும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும்ன்று நினைக்கிறோம் பாருங்க. அப்பதான் அந்த ஆசை எதுவாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேராசையாக மாறுகிறது. அப்படியே அந்த அளவு மாறும் பொழுது, 5ல் அளவு முறையிலேருந்து 6 குண சீரமைப்புக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாங்க. 6 குணங்கள் எங்கிருந்து வருதுன்னா, தான் தனதுங்கிற ஒரு தன்முனைப்பிலிருந்து தான் தனதுங்கிற அதெல்லாம் மகரிஷி ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாங்க. அதாவது 2 தன்முனைப்பு என்றது தான் தனது என்ற 2 ஒரு அ தம்பதியருக்கு பிறந்த 6 குழந்தைகள் அப்படின்லாம் மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம டீட்டெயிலா இப்ப ஆர்வன சீரமைப்பு நான் வந்து விளக்கலங்க. இந்த தொடர்பு பாருங்க. அந்த லிமிட் அண்ட் மெத்தட் அப்படிங்கிறதுலேருந்து வர்றது தாங்க இந்த 6 குணங்கள். அப்போ மனதுக்கு நம்ம பார்த்தோம். எண்ணங்கள், எண்ணத்துக்கு வந்து எவ்வளவு அளவு முறைன்னு பார்த்தோம். அந்த எண்ணமே தான் மனமாக செயல்படுகின்றது. தொகுப்பாக பார்க்கும் பொழுது, அப்ப தேவையை ஒட்டி அந்த எண்ணம் செயல்படும் பொழுது, அது வந்து ஆசை என்று நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். அந்த ஆசையே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அளவு தாண்டு போறோம் பாருங்க. நம்ம ஏற்கனவே வாழ்வுணர்ச்சி, சாவுணர்ச்சியிலயும் ஒரு லிமிட் எல்லாமே அது ஒண்ணு தாங்க கருத்து எல்லாமே. அங்க தாண்டும்போது ஆசையே என்னவா மாறுதுங்க? பேராசையாக மாறுகின்றதுன்றாங்க மகர்ஷி. அப்ப இந்த பேராசைய அப்படியே நீங்க வந்து ஆர்வன சீரமைப்பு தெரிந்தவர்களுக்கு நல்லா தெரியும். எப்ப நமது பேராசையோ அல்லது ஆசையோ ஒரு தடைப்படும் பொழுது, அந்த தடையை நீக்க எழும் எண்ணம் இருக்கு பாருங்க. அதுவும் எண்ணம் தான். அந்த எண்ணம் லிமிட் தாண்டி எங்க வருது? உணர்ச்சி வயப்பட்ட எண்ணத்துக்கு போகுது பாருங்க. அதுதான் சினம். ஒரு தேவையை, ஒரு ஆசையை அல்லது ஒரு பேராசைக்கு ஒரு தடை வரும்பொழுது, அந்த தடையை நீக்குவதற்காக எழும் உணர்ச்சி வயப்பட்ட ஒரு எண்ணம் தான் சினம். இந்த பேராசையிலேருந்து தான் எல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, கவனிச்சு நல்லா பார்த்தீங்கன்னா. அந்த சினம் வந்து செல்லாததான் சொல்லுவாங்க. சினம் இருப்பு கட்டும் பொழுது அது என்னவா மாறுங்க? வஞ்சம். சரி இந்த சினம் இப்ப என்னால காமிக்க முடியல. நான் நேரம் வரும்பொழுது காமிக்கிறேன் அப்படின்னு இருப்பு கட்டுறாங்க பாருங்க. அதுதான் வஞ்சமாக மாறுது. அப்புறம் வந்துட்டு இதே வந்து நம்ம கடும்பற்று ரொம்ப அந்த ஆசையே எனக்கு தான் தனதுன்னு பற்று வைக்கும் பொழுது அது கடும்பற்றாக மாறுகிறது. இதே ஆசையை வந்து வேறொரு பாலினத்தில வந்து முறையில்லாமல் அதை வந்து ஆசையை வந்து வெளிப்படுத்தும்போது முறையற்ற பால் கவர்ச்சியாக மாறுகின்றது. இப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் அதே வந்து ஒரு உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அத வந்து வேற்றுமை பார்த்து இந்த தான் தனது தான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பொருளையோ அல்லது புகழையோ வைத்துக்கொண்டு வேறுபாடு காண ஆரம்பிக்கும் பொழுது உயர்வு தாழ்வாக மாறுகின்றதுன்னு சொல்லி, இந்த மேனிபுலேஷன் ஆஃப் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் 6 சென்சஸ்ன்ற இந்த ஒரு 6 குணங்களும் எங்கிருந்து வருதுங்க? அந்த பேராசையிலேருந்து தான் வருது. இப்ப ஆசைய சரி பண்ணிட்டாலே பார்த்தீங்கன்னா, அந்த பாதி பிரச்சனை சரியாயிடுங்க. அந்த ஆசையிலிருந்து பாருங்க நிறை மனம். கன்டென்டட் மைண்ட்ன்னு சொல்ற மாரி, இந்த பேராசைய வந்து சரி பண்றதுக்கு அந்த 6 நல்ல குணங்கள் மகர்ஷி குடுத்திருப்பாங்க. 6 தீய குணங்கள்லேருந்து 6 நல்ல குணங்கள். அப்ப பேராசைக்கு எதுவா மாத்தணுங்க? நிறை மனமா மாத்தணும். சினத்தை பொறுமையாக மாத்தணும். கடும்பற்றை ஈகையாக மாத்தணும். உயர்வு தாழ்வை சமநோக்கா மாத்துறோம். முறையற்ற பால் கவர்ச்சிய கற்பு நெறி, வஞ்சத்தை மன்னிப்பாக மாத்தணுங்கிறது, இந்த 6 நல்ல குணங்களாக மாற்றி அமைக்க வேண்டும் அப்டிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா, எது நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்குன்னு பார்த்தா, அந்த 5ல் அளவு முறை தாங்க ஆதாரமாக இருக்கின்றது. அதனால தான் நான் 5ம் அதிலிருந்து 6ம்ன்னு சொல்லி கொண்டு வரணும்னு பார்த்தேன். இப்ப நாம வந்து கத்துக்கொண்டிருக்கக்கூடிய பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஸ்கைன்னு சொல்லக்கூடிய சிம்ப்ளிஃபைடு குண்டலினி யோகா. இந்த குண்டலினி யோகம் மகரிஷி வந்து நமக்கு பாரம்பரிய முறைப்படி இருக்கக்கூடிய அந்த அஷ்டாங்க யோக முறைப்படியிலிருந்து தான் மகரிஷி எடுத்து நமக்கு குடுக்குறாங்க. குண்டலினி யோகம். அந்த குண்டலினி யோகம் அஷ்டாங்க யோக முறைப்படி நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த சூத்திரம் அஷ்டாங்கம்னா 8ங்க. 8 யோகம். பதஞ்சலி யோக சூத்திரத்தில இது ஒண்ணு ஒண்ணும் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. ஆ அதில வந்து அந்த முறைப்படி மகரிஷி அத எளிமைப்படுத்தி குடுத்தது தான் நம்மளுடைய குண்டலினி யோகம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அதில முதல்ல 2 பாருங்க. இயமம் மற்றும் நியமம் அப்படிங்கிற 2 விஷயம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த 2ம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஒன்று எதெல்லாம் நாம் வந்து கைக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதும், எதெல்லாம் நாம் கைக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் நியமம். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது பொய் சொல்லாமை, திருடாமை, க க கொல்லாமை இப்படி நெறைய வந்து நல்ல ஒரு குணங்கள தீய குணங்கள் எல்லாம் வந்து அண்டாம வந்து நம்ம விலகி இருப்பது அப்படிங்கிறது இயமம் என்றோம்.
நல்ல குணங்களை, அதாவது தூய்மையாக இருத்தல், அன்பாக இருத்தல், எல்லோரும் கனிவாக பேசுதல், மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல், அப்புறம் பொய் அதாவது என்ன சொல்றது? இன்னும் அந்த எதெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ, அந்த குணங்கள் எல்லாம் நியமம் என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த அஷ்டாங்க யோகம் வந்து சொல்லுதுங்க. அது டீட்டெயில்டா நீங்க எல்லாரும் படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த யோக பயிற்சிகளை நாம் மேற்கொள்றோம். நாம் வந்து இந்த தவ பயிற்சிகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அற்புதமா நமக்கு பயனளிக்கக்கூடிய யோக பயிற்சிகள். இந்த யோக பயிற்சிகள் வந்து நம்ம செய்றதுக்கு ஒரு தகுதி அப்படின்னு சொன்னா, இந்த 5ம் 6ம் தாங்க. இந்த 5ல் அளவு முறையும், இந்த ஒரு 6 குண சீரமைப்பும் நமக்கு இருக்கிறது தான், இந்த யோகத்துக்கான தகுதியாக பார்க்கப்படுகிறது. அதனால தான் அது இயமம், நியமம் என்று ஆரம்பத்துல வச்சாங்க. அந்த காலங்கள்லலாம் அ ம குருகுல கல்வின்னு சொல்லக்கூடிய அளவுல, குரு தான் வந்து சீடர்களுக்கு கற்றுக் குடுத்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட முதல்ல மாணவர்கள் வந்து சேரும்பொழுது, அந்த ஒபீடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, டிசிப்ளின்னு சொல்லக்கூடிய அளவுல, முதல்ல அந்த இயம, நியம பழக்கவழக்கங்கள் தான் பல ஆண்டுகள். அதன் பிறகு தான் யோகத்துக்குள்ளேயே அவர்களுக்கு தொடங்கி, அறிமுகப்படுத்தி, ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தீட்சையே குடுத்து, யோகத்தை தொடங்குவாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மகரிஷியே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா மகரிஷியினுடைய அன்பும், கருணையும் பாருங்க. நமக்கு எல்லாம் நேரடியா எடுத்த உடனே தீட்சை. ஆனா தகுதின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓரளவுக்கு இந்த ஒரு 5 அளவுமுறை கடைபிடிக்கிறதும், 6 குணங்களை சீரமைத்தால் மட்டும் தான், யோகத்த ஏன் அத வந்து தகுதின்னு வச்சிருக்காங்கன்னா, ஒண்ணும் பெருசா கிடையாதுங்க. அப்பதான் நமக்கு பலன் கிடைக்கும். பெனிஃபிட் கிடைக்கும். இப்ப காயகல்ப பயிற்சியிலே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெறைய காயகல்ப பயிற்சி வந்து முன்னாடிலாம் மகரிஷி 1 வாரம் காயகல்ப பயிற்சி நடத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. மூத்த ஐயா பேராசிரியர்லாம் இங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி 1 நாள் பயிற்சியாக இருந்து, அப்புறம் 1/2 நாள் பயிற்சியாக இருந்து, இப்ப 3 மணி நேர பயிற்சியாக சொல்லி தர்றோம். ஆனா கூடுமான வரைக்கும் நீங்க காயகல்ப பயிற்சியில இப்ப இருக்கிற சிலபஸ்ல பார்க்கும்பொழுது, நம்ம வந்து மெயினா வந்து அதனுடைய தத்துவம் காயகல்ப பயிற்சியில 5 வட்டம். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த 5 வட்டத்த நம்ம சொல்லிக் குடுத்துர்றோம். அதன் பிறகு மற்ற தத்துவங்கள்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறோம். முதுமை வருகிறதெல்லாம் சொல்றோம். அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி பயிற்சி செய்றதுங்கிறத விளக்குறோம். ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க, எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 5ல் அளவு முறை நாம் சரியாக கடைபிடிக்கும்போது தான், இந்த காயகல்ப பயிற்சி செய்யக்கூடிய பலனும் நமக்கு கிடைக்கும். அந்த சப்ஜெக்ட்ல இருக்குங்க. காயகல்ப பயிற்சிக்குள்ள இந்த 5ல் அளவு முறை ஒரு கட்டாயமான ஒரு தத்துவம். அதையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். இப்ப 5ல் அளவுமுறை கடைபிடித்துட்டு, இந்த பயிற்சிகளை செய்யும்பொழுது தான் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. வேற ஒண்ணும் இல்லைங்க. அதே போல தான் இந்த 6 குணங்களையும் சீரமைத்திருக்கும் பொழுது, நமக்கு பலன் அதிகமா கிடைக்குங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் 5ல் அளவுமுறை முறை மாரியும், ஒரு அளவு இல்லாமயும் செய்து, ஒரு குண மேம்பாடும் இல்லாம, வெறும் பயிற்சிகள செய்யும்பொழுது, அப்பதான் நமக்கு பலன் இல்லாம போயிடுது. நான் மனவக்கல்ல இருக்கேங்க. 25 வருஷமா செய்றேங்க. ஆனா எனக்கு பலன் கிடைக்கலங்க. 10 வருஷமா தொடர்ந்து செய்றேன். பலன் கிடைக்கல. என்ன செய்யல? 5ம் 6ம் நாம் சரிப்படுத்தவில்லை. அந்த 5ம் 6ம் சரிப்படுத்தினா தான் அதுக்கு தான் அந்த அகத்தாய்வு. அகத்தாய்வுல தான் என்ன மறைதல், ஆசி நம்மலாம் படிக்கிறோம். ஆனா, அது மிக மிக பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படி ஒரு பில்டிங் கீழ ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு, அதுக்கு மேல பில்டிங் கட்டினா தான் ஸ்ட்ராங்கா நிக்கும். அதுபோல இந்த 5ம் 6ம் நாம வந்து ஓகே எல்லாரும் நம்ம இந்த அதுதான் மகரிஷி அன்போட நமக்கு வந்து, "நீ 5ம் 6ம் கடைபிடித்தியா இல்லையான்லாம் கேட்கல. நேரா வந்தோனே நமக்கு பயிற்சிகள குடுத்துட்டாங்க." இது வந்து ஒரு பேரலல் ப்ராசஸ்ங்க. அதுதான் வழி. வேற வழி கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு லேட்டஸ்ட்டா நமக்கு வந்து இந்த நூற்றாண்டு தந்த மகானாக மகரிஷி வரும்பொழுது, அவர் வெயிட் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இல்ல. அந்த காலம் மாரி. நேரா வாங்க பயிற்சி எடுத்துங்க. ஏன்னா, இது வந்து ஒரு பேரலல் ப்ராசஸ். நம்ம வந்து பயிற்சிகளும் எடுக்கணும். நம்மை நாம் திருத்தியும் கொள்ளணும். பயிற்சிகளையும் மேற்கொள்ளும்போது, கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலன்கள் வந்து அதிகமாகுங்க. அப்படி அதிகமாகும்போது தான் நாம சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக மேம்பாடு, இறை உணர்வு இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 5ம் 6ம் சமநிலை ஆகும் பொழுது தான் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம தத்துவத்தினுடைய முக்கிய நோக்கம், இந்த சிந்தனையினுடைய முக்கிய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு மனவள கலையில ஒருத்தர் வந்துங்க, நிறைய தத்துவங்கள் இருக்குது. மகரிஷி இறைநிலையிலிருந்து பரிணாம தத்துவம், தன்மாற்ற தத்துவம், இன்னும் காந்த தத்துவம், கருமைய தத்துவம் இப்படி எத்தனையோ இன்னும் விஞ்ஞான கோள்கள், அப்புறம் வந்து நமக்கு வந்து இது பெரிய கமண்டல தத்துவம், இன்னும் வந்து எல்லா விதமான தத்துவங்களும் நமக்கு வந்து மகரிஷி அழகா குடுத்துருக்காங்க. இப்ப யாராவது புதுசா வந்திருக்கிறவங்களோ, இல்ல ஏற்கனவே பயிற்சி எடுத்தவங்களோ, எனக்கு ஏதாவது ஒண்ணு சிம்பிளா இத மட்டும் நான் ஃபாலோ பண்ணணுங்க. மனவளக்கலையில எத சொல்றீங்க? அப்படின்னு சொன்னா, என்ன கேட்டா நான் இந்த 5, 6 தாங்க சொல்லுவேன். நீங்க இத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த தத்துவத்த 5யும் 6யும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அத முதல்ல நல்லா ஃபாலோ பண்ணி மேம்பாடைங்க மட்டும் தாங்க சொல்லுவேன். இது மட்டும் போதுங்க.
இது வந்தா மத்ததெல்லாம் தானா வந்துருங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா, நான் ரொம்ப மகரிஷியே சாறு பிழிஞ்சு தான் நமக்கு குடுத்துருக்கிறாரு. அந்த தத்துவங்களையும் சாறு பிழிஞ்சு, ஏதாவது எனக்கு ஒரு 2 கட்டாயமா நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத நீங்க சொல்லுவீங்க? அப்படின்னு யாராவது என்கிட்ட கேட்டா, 5ம் 6ம் தயவு செய்து போய் படிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒரு இது சொல்லியிருப்பாங்க. அ ஒரு பழமொழி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான். "ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் 2ம் சொல்லுக்குறுதி." இது வந்து ஒரு பழமொழிங்க. இப்ப ஆலும் வேலும் அந்த ஆலங்குச்சி, வேலங்குச்சி வச்சு பல் விளக்கும்போது பல்லு உறுதியாகும். 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. சொல்லு என்பதும், வாக்கு என்பதும் இந்த திருக்குறளையும் நாலடியாரா வச்சு சொல்லுவாங்க. ஏன்னா, அதுல இது சொல்லப்படாத கருத்துக்களே இல்ல. அந்த கருத்துக்களை சொல்லி, சொல்லி பழகும் பொழுது நம்முடைய வாக்கு வந்து மேன்மையாகும், வாழ்க்கை மேன்மையாகும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பழமொழி கேட்காத ஆளே இருக்க மாட்டோம். "ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி" அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அதோட ஒரு வார்த்தைய சேர்க்கணும்னு நான் நெனைக்கிறேன். 5ம் ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, 4ம் 2ம் சொல்லுக்குறுதி, 5ம் 6ம் மனவளக் கலைக்கு உறுதி அப்படின்னு சொல்லி நானா ஒரு வேர்ட் போட்டுக்கிட்டேங்க. இப்ப 4, 2 வந்துருச்சு. அப்ப 5, 6யும் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 5ம் 6ம் மனவளக் கலைக்கு உறுதி. இப்ப மனவளக் கலைய ஒருத்தர் படிக்கிறாங்க. இல்ல இது வந்து வேற எங்கேயும் தேட தேவையில்ல. மற்ற கலைகள் எல்லாம் தேடி அலைய தேவையே இல்ல. மகரிஷி ஏற்கனவே அத சுருக்கி சிறப்பா நமக்கு குடுத்துட்டாங்க. ஆனா இந்த 5ம் 6ம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் 5ல் அளவு முறையும், 6 குண சீரமைப்பும் வேற வேற இல்லங்க. அந்த அளவு, முறை அது சரியாக இருக்கும் பொழுது, அதுவே தான் அந்த 6 குணங்களையும் நம்மளை சீரமைக்கிறதுக்கான ஒரு தகவலாக இருக்கு. இத மகரிஷியே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மகரிஷி பாட்டையும் சொல்லிட்டு இன்னைக்கு அத நிகழ்ச்சிய நிறைவு செய்யலாங்க. மகரிஷி குடுத்திருக்கிற பாட்ட சொல்றேன். ஞானக்களஞ்சியத்துல 1605வது பாட்டுங்க. "அளவு முறை கடந்த அறிவு 6 குணங்கள் ஆகி" அப்படின்னு அந்த பாட்டு ஆரம்பிக்குதுங்க. இந்த பாட்டு ஸ்டார்ட்டிங்லயே சொல்ட்டாங்க பாருங்க. "அளவு முறை கடந்து அறிவு 6 குணங்கள் ஆகி." இப்ப அளவு முறை கடக்கும் பொழுதே தான் அது 6 குணங்களாக மாறுதுன்னு. இந்த 5யும் 6யும் கனெக்ட் பண்ற இடம் இதுதாங்க. அந்த அளவு முறை கடந்து அறிவு 6 குணங்களாகி 5 பெரும் பழிச்செயல்கள் ஆற்றுவதைச் சொல்வேன். களவு, கொலை, பொய், சூது, கற்பழித்தல் என்னும் களங்கமெல்லாம் இவற்றால் மனிதகுல வாழ்வில் பிளவுபடும் நட்புறவு. பெருகும் சிக்கல் மேலும் பிறப்பினது நோக்கமுடன் மதிப்பும் வீணாகும். உளவியலின் கலையுணர்ந்து உயர்ந்தறிவில் வாழ இங்க இதையும் போட்டுருக்காங்க. உளவியலின் கலை உணர்ந்து ஏற்கனவே சொன்னேன் பாருங்க. இந்த உளவியல்லயும் இதத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வாழ்வுணர்ச்சி, சாவியுணர்ச்சிலாம் பார்த்தோம் பாருங்க. உளவியல்லயும் இதத்தான் சொல்லியிருக்கிறாங்க. உளவியலும் கலையுணர்ந்து உயர்ந்தறிவில் வாழ உண்மை பொருள் உணர்ந்து பழிச்செயல் விடுத்து உய்வோம். இந்த பழிச்செயல் விடுத்து அளவு முறை காத்து விழிப்புணர்வோடு இருப்பதற்கு நமக்கு உதவி செய்றது தான் நம்மளுடைய பயிற்சிகள். இந்த பயிற்சிகள தொடர்ந்து செய்ய, செய்ய, செய்ய நமக்கு அந்த உறுதி ஏற்கனவே பார்த்தோம்ல, எண்ணத்தில் உறுதியோடும் ஒரு நல்ல இதோட இருக்கும்பொழுது, நமக்கு வந்து எண்ணம் எண்ணப்படியே ஆகுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ, அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம ஒருத்தர் மனவளக்கலை கத்துக்கிறோம். இன்னைக்கு ஏற்கனவே கத்துக்கிட்டோம். இல்ல பல வருஷமா நம்ம இதுல இருக்கோம் அப்படின்னாலும், நாம எத வந்து திரும்ப, திரும்ப, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த 5ம் 6ம் சரியாக நாம் செய்கிறோமா? அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஏன்னா அது வந்து பேஸ் மாரிங்க. அது தகர்ந்துடுச்சுன்னு சொன்னா, எல்லா பயிற்சிகளுக்கும் பலன் இல்லாம தான் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துங்க. ஸோ இந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை எனக்கு அளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, இந்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கும் நன்றி சொல்லி, மகரிஷிக்கும் இந்த கருத்துக்களுக்கும் வந்து எனக்கு இதெல்லாம் இந்த தத்துவங்களை நமக்கு எல்லாருக்கும் அருளிய வேதாத்திரி மகரிஷி அவர்களை என்றென்றும் நம்ம வந்து அப்படியே பொற்பாதங்கள்ல தான் அப்படியே கிடக்கணும். அப்படிதான். ஏன்னா எவ்வளவு கிளாரிட்டி பாருங்க. வெரி கிளியர், வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். எதப்பா செய்யணும்? எத செய்யக்கூடாது? எவ்வளவோ உலகத்துல தத்துவங்கள் மலிந்திருந்தாலும், வெரி ஸ்ட்ரெய்ட் டூ த பாயிண்ட் வாட் டு டூ, வாட் நாட் டு டூங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா குடுத்தது நமக்கு மகரிஷி தான். அதுக்கெல்லாம் ஒரு கிரேட்னஸ்க்கு அளவே கிடையாது. ஸோ அந்த அளவில இன்னைக்கு வந்து இந்த சிந்தனைய உங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக, மிக, மிக மகிழ்ச்சியும், ஒரு சந்தோஷமும். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியும் சொல்லி, இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.